புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நிலையலுக்கு அன்பு வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடிச்சுனே சொல்லலாங்க. குறிப்பாக கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 10 தொகுதி இருக்குது. இந்த 10 தொகுதியில் திமுக கட்சியினரும் சரி, அதிமுக கட்சியினரும் சரி, மக்களை கவரும் விதமாக பரிசு மழையை குவிச்சிட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த திமுக கட்சியினர் பொங்கல் விழாவை முன்னிட்டு பெண்களுக்கு கோலப்போட்டி நடத்தி பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க. அதே மாதிரி அதிமுக கட்சியினையும் சரிங்க, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பரிசு பொருட்கள் மக்களை கவரும் விதமாக பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ், குக்கர் போன்ற பொருட்களை கொடுத்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும் சிறப்பு ஏற்பாடாக 10 பொருட்கள் அடங்கிய வவுச்சர் கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக கட்சியும் அண்டா குண்டா போன்ற பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்து கோவை மக்களை கவர்ந்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லைங்க, திமுக கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. அடுத்த முறை நாங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் மக்களுக்கு மீண்டும் பரிசு பொருட்களை தருவோம் சொல்லி பரிசு பொருட்களை கொடுத்துட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இந்த பரிசு பொருட்கள் பணப்பட்டுவாடை தடுக்கும் விதமாக 90 பறக்கும் படையினர் அமைச்சு சுழற்சி முறையில் பணியாற்றிட்டு வராங்க. என்னதான் பரிசு பொருட்களை கொடுத்தாலும் மக்களும் அந்த பரிசு பொருட்களை வாங்குறது ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு வருதுங்க. இந்த பரிசு பொருட்கள் தடுப்பது குறித்து பல்வேறு போராட்டங்களை நடத்திய மறுமலர்ச்சி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் சார்கிட்ட எப்படி இருக்குது, மக்களோட மனநிலை என்ன, அடுத்து எப்படி நடக்க போகுது, இது குறித்து வாங்க நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். எப்படி சார் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பொருட்கள் கொடுக்குறது ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு வருது. இது தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் சார்? இது ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்க முடியாது. மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். எந்த அரசியல் இயக்கங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்களோ, இந்த நாட்டில் ஜனநாயகம் நிலைக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்களோ, அந்த மாபெரும் அரசியல் சக்திகள் இந்த நாட்டை மிக கேவலமான நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். பதவி வெறி, அராஜகம், பதவி சுகம், அதிகார போதை, இதன் காரணமாக இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், இவங்களே வீடு வீடாக தன்னுடைய கட்சியினருக்காக ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா இந்த கட்சிகள் தான் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் ஜனநாயகம் இல்லாமல் பணநாயகம் மட்டும்தான் அங்கே செழிக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டை யார் காப்பாற்ற முடியும்? மிகப்பெரிய வேதனையில் எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தோம்னா இது ஒரு கூச்ச உணர்வே இல்லை. இப்போ தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டோம், குற்றம் செஞ்சிட்டோம், இந்தியாவை விற்கிறோம், தமிழ்நாட்டை விற்கிறோம் அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு ஏற்படுறது இல்லை. அப்படியே பழக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டோம்னா, இந்த தேர்தல் வந்தாவே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை, யார் என்ன கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கொள்கையை வச்சு பிரச்சாரம் பண்ணுற போகிறதெல்லாம் மக்கள் பார்க்குறதில்ல. வரும்போதே என்ன கொடுப்பாங்க, இந்த கட்சி என்ன கொடுக்கும், அந்த கட்சி என்ன கொடுக்கும், இலவசம் என்ன கொடுக்குறாங்க, கொள்கையோ திட்டங்களையோ பற்றி மக்களை சிந்திக்க விடாமல் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலை இந்த நாட்டின் மாபெரும் அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற இந்த அயோக்கியத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் சூளுரை செய்ய வேண்டும். நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தல் சமயத்தில் எல்லா கட்சி தலைவரும் வாங்க, நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், எங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? வெளிப்படை அறிவிங்களா? எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால், ஜனநாயகத்தை மீறினால், எங்கள் கட்சி வேட்பாளராக இருந்தாலும் நீங்கள் அவர்களை தோற்கடியுங்கள் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ இருக்கா? நான் கேட்குறேன்.
ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சரி, இதை தடுக்கிறது எலெக்ஷன் கமிஷன் கையில் இன்னைக்கு அதிகாரமெல்லாம் போயிடுச்சு. இந்த எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படி நேர்மையாக நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எங்கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்குது. போன எலெக்ஷனில் எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நிறைய மக்கள் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல பணம் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல பணம் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் வந்து மக்கள் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த புகாரை பெற்ற இந்த அதிகாரிகள் சிவிஜில் மூலமாக, ஃபோன் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த புகார்களை அந்த அதிகாரிகள் போய் பார்த்து அந்த இடத்துல அந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அந்த அதிகாரிகள் போகிறாங்க, பார்த்து இது போன்ற சம்பவம் நடக்கவில்லைன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 2 நாளில் தான் பணம் கொடுக்குறாங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த 2 நாளில் தமிழ்நாடு முழுசும் பணம் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு முழுசும் புகார் வந்திருக்கு. அந்த அனைத்து புகார்களும், பெரும்பாலான புகார்கள் 95% அந்த இடத்தில் எதுவும் நடக்கவில்லை என்று பொய்யான தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால், ஆட்சிக்கு ஏதோ ஒரு கட்சி வரும் இல்லையா, அந்த கட்சிக்கு கீழே இந்த அதிகாரிகள் தானே இருப்பாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பழி வாங்கப்படுவோம், இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பொய்யா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, எதுவும் நடக்கலைன்னு. அப்போ எப்படி இதை கட்டுப்படுத்துவீங்க? இந்த எலெக்ஷன் கமிஷன் 1.5 மாதத்தில் போயிடுவான். அதுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் நம்மளை அதிகாரம் பண்ணுவான். அவனை பகைச்சிக்கிட்டு நம்ம இங்கே இருக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த தேர்தல் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் மக்களுக்காக வேலை செய்கிறதில்ல. அரசியல் கட்சிகளை எளிமையாக அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகணுங்கன்னு விட்டுறாங்க. அவங்க வந்து வெறும் பார்வையாளர்கள் தான், அவங்களால எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க தெரியுமா? பாவம் சாதாரண மக்கள் ஆஸ்பத்திரிக்கு பணம் கொண்டு போனதை பிடிக்கிறாங்க. நான் கேட்குறேன், எத்தனை அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? போன பார்லிமெண்ட்டில் தேர்தலில் எல்லாரும் பணம் கொடுத்தாங்க, நீங்கள் எத்தனை பேர்த்த பிடிச்சிங்க? எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை வேட்பாளர் உள்ள போட்டீங்க? ஊருக்கே தெரியுமில்ல பணம் கொடுத்தது? எத்தனை பேர்த்த நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க? சாதாரண மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறான். நீ 1 மணி நேரம் லேட் பண்ணால் அங்கே உயிர் செத்து போயிடும், அவன் குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுரும். அந்த மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கி அந்த மக்களை சிரமப்படுத்துகிற இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுசும் லட்சக்கணக்கான பேர் மருத்துவமனைக்கு போகிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்கவுங்க குடும்ப பிரச்சனைக்காக பணத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அரசியல்வாதிகளுடைய பணம் எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. எப்படி எப்படி இந்த அதிகாரிகள் என்ற போர்வையில் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் கமிட்டி டீமு, விஜிலன்ஸ் டீமு, இப்படி ஒவ்வொரு டீமும் இந்த மக்களை தொந்தரவு செய்கிறார்கள் ஒழிய நேர்மையான நடவடிக்கை எடுக்கவில்லை. யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மக்களும் வந்து எந்த கட்சியினர் வந்து எவ்வளோ காசு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. யாருக்கு விழிப்புணர்வு தேவை? யார் அரசு அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா, இல்லை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா சார்? அதாவது விழிப்புணர்வு வேணும், அரசியல் விழிப்புணர்வு வேணும். முதல்ல யார் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொன்னால், இந்த நாங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறோன்னு போய் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அதிகாரமாக உட்கார்ந்துருக்காங்க இல்லையா இந்த பெரிய அரசியல் கட்சிகள். நான் கேட்குறேன், சாதாரணமாக நாங்கள் இந்த மக்கள்கிட்ட போய் காசு வாங்காத அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறோம். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இவங்க தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய மாபெரும் பொறுப்பு அவர்கள் கையில் இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறேன். இந்த ஜனநாயகத்தை அழித்து விட்டு நீங்கள் சட்டமன்றத்திலே முதலமைச்சராக அமர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குதுன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? நான் கேட்குறேன், தைரியமா இந்த எலெக்ஷனில் 2 பேரும் நாங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம்னு அறிவிப்பீங்களா? எங்கள் கட்சி கொடுக்காதுன்னு அறிவிப்பீங்களா? தைரியம் இருக்கா? இதை நீங்கள் அறிவிச்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகு இருக்குன்னு சொல்கிறோம். முதல் கடமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதில்ல.
அரசியல்வாதிகள் காசு கொண்டு போனால் விட்டுறீங்க. எப்படி தெரியுது? உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் பணம் விட்டுறீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் தெளிவா ஓட்டுக்கு இவ்வளவு, இந்த வீட்டில் 3 ஓட்டு இருக்கு, இந்த வீட்டில் 5 ஓட்டு இருக்கு, இந்த வீட்டில் 10 ஓட்டு இருக்கு, தெளிவா பணம் போகுது. எல்லா கட்சியும் பணம் கொடுக்குறான். ஆனா ரோட்ல சாதாரண மக்களை பிடிக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க பிடிச்சு பணம் கொடுக்கறத தடுத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல நீங்க தடுத்திருக்கீங்களா? இல்ல. இந்த சிஸ்டம் ஃபெயிலியர். தேர்தல் சமயத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான். அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியாதா? நான் கேட்குறேன், எங்கேயோ ஒரு மலை பிரதேசத்தில் கஞ்சா பயிரிட்டா யாரு பயிரிட்டதுன்னு தேடி கொண்டு போய் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனா இந்த இடத்துல சாதாரண கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால முடியுதுல்ல. அப்படி இருக்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடு வீடா பணம் கொடுக்குறாங்கன்னா யாரு பணம் கொடுக்குறாங்கன்னு ஏன் உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல? நிச்சயமா முடியும். அதிகாரிகள் இதன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. அதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டா, மக்கள் இது ஒரு இயல்பா போச்சு. இப்போ தேர்தலுக்கு பணம் கொடுக்கறது வாங்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் மக்கள் வாங்கிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இந்த நாடுனா என்ன, இந்த அதிகாரம்னா என்ன, இதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு பத்திரிகைக்கும் இருக்குது, நம்மளை மாதிரி அரசியல் தாண்டிய இயக்கங்களுக்கும் இருக்கிறது, பொதுமக்களுக்கும் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் ஒரு ஓட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்கும்போது தேசிய கொடியை விற்கிறீங்க, இந்தியாவை விற்கிறீங்க, தமிழ்நாட்டை விற்கிறீங்க. இந்த 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு இந்த நாட்டை நீங்கள் விற்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் வாங்கணும் தெரியுமா? எத்தனை பேர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் செத்து, எத்தனை பேர் தன்னுடைய ரத்தம் சிந்தி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் லைக் தட் 1000 ரூபாய்க்கு வித்து போடுறீங்க இந்த நாட்டை. பாகிஸ்தான்காரன் நினைச்சான்னு வெயி, இந்தியா முழுசும் ஒரு கட்சியில இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை கொடுத்து இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியும். அவனுக்கு தகுந்த மாதிரி எதிர்கால இந்தியாவை மாத்திர முடியும். இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலை இந்த நாட்டில் ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா மக்கள் பணம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா, இந்த பணம் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரையும் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சரையும் தீர்மானிக்கும் என்ற நிலை ஏற்பட்டால் இந்த நாடு கூடிய சீக்கிரம் அடிமை நாடாக மாறி போய்விடும். எவன் பணம் இருக்குதோ அவன் அரசியல் கட்சியில முதலீடு பண்ணி இந்த நாட்டை கைப்பற்றிடுவான். நீங்க 1000க்கு 2000க்கும் இந்த ஓட்டை வித்து நாசமா போயிடுவீங்க. ஒரு பட்சத்தில் வாக்காளர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கும் சூழ்நிலையிலும் அதிகாரிகள் இதை தடுக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்தாலும் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்கின்ற மனநிலை இருக்கும் நபர்கள் என்ன செய்ய வேண்டும் சார்? இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. பெரும்பாலான பொதுமக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கி பழகிட்டாங்க. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து பழகிட்டாங்க. இப்போ இந்த சூழலை தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இப்படியே போச்சுன்னா இந்த நாடு எங்கே போய் சேரும் அப்படிங்கிற ஒரு பயமும் இந்த நாட்டின் மீது அக்கறையும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலையில் மக்களாக சேர்ந்து தடுக்க முடியும். இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போது சி விஜில் செயலி ஒன்று இருக்குது, ஆப். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்கு வருவாங்க. பணம் கொடுக்குறதுக்கு வரும்போது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யார் பணம் கொடுக்குறாங்கன்னு அந்த ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சி விடுங்க. லட்சக்கணக்கான வீடியோக்கள் நீங்கள் பதிவு பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு வரும்போது எந்தெந்த வீட்டில் யாரெல்லாம் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கணுங்கிறத தடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் சி விஜில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த பணம் கொடுக்குறவங்கள வீடியோ எடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ் பார்த்துக்கிறோம். ஏன்னா எத்தனை சி விஜில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, எத்தனை சி விஜில் கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம். இந்த மக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த கட்சி பணம் கொடுக்குறதுக்கு வந்தாலும் நீங்கள் ரெக்கார்டு பண்ணிடுங்க. மறைமுகமாக ரெக்கார்டு பண்ண முடியும். இன்றைக்கி செல்லில் ஈஸியாக ரெக்கார்டு பண்ண முடியும். உங்கள் திறமையை காமிங்க. அதில்
இந்த நாட்டுக்காக இந்த நாடு மிகப்பெரிய படு பாதாளத்திற்குள் ஓட்டுக்கு பணம் என்கின்ற ஒரு சீரழிவை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இதில் நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா பெரிய கட்சிகளோட மோதிரம், எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்காத எலெக்ஷன் கமிஷன் கூட நம்ம மோதிரம். அப்படி இருக்கும்போது இருக்கிற வாய்ப்பு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. எங்காவது ஒரு பக்கம் பணம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா ஃபோன் வழியாக நீங்கள் புகார் பண்ணுங்க. லட்சக்கணக்கான புகார்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும்போது தான் அந்த எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி புரிவாங்க. ஒரு தேர்தலை தமிழ்நாடு முழுசும் லட்சக்கணக்கான புகார்கள் வந்துச்சுன்னா தமிழ்நாடு முழுசும் ஒட்டுமொத்தமாக தேர்தலை ரத்து செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்குவோம். எல்லா இடத்துலையும் பணம் கொடுக்குறாங்க ஆதாரத்தோட போச்சுன்னா ரத்து தானே பண்ணணும். ரத்து பண்ணிட்டோம். 10,000 கோடி 20,000 கோடி செலவு பண்ணுறாங்கல்ல, தேர்தல் ரத்தாகட்டும். அதுக்கு பின்னாடி மறு தேர்தல் நடக்கட்டும். அந்த தேர்தலும் நியாயம் இல்லைன்னா அந்த தேர்தலும் ரத்தாகணும். அப்போ நேர்மையான தேர்தல் வரைக்கும் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க புகார் கொடுக்கணும். மக்கள் புகார் கொடுக்கறதுக்கு தயாராகுங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சி விஜில் ஆப், எலெக்ஷன் கமிஷனோட ஆப், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன விதிமீறல்கள் நடக்குதோ எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுங்க. பதிவாகட்டும். முதல்ல பதிவு பண்றோம். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான புகார்கள். இந்த மாதிரி இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், எதிர்காலத்தில் இந்த நாடு நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இளைஞர்கள், இந்த புகார்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும். அதற்கு நீங்கள் தயாராகுங்கள். நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்கின்ற மனநிலை மக்கள் மாறினால் மட்டுமே இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக தேர்தலாக மாறும்.